எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் கார் வேணுமா வேண்டாமா, மெயின்லி யூகே ரெடியா, அது மட்டும் இல்லை என்னென்ன நாங்கள் கஷ்டங்கள் இல்லை என்னென்ன ப்ளஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பிளைண்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஹா இது வாங்கினா நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகும், பெட்ரோல் மிச்சமாகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா அது இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த சேனலில் நம்ம எப்பயும் என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னா பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து அனுபவத்தில் வரும், சில இது வந்து அனுபவம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நிறையா பேர் நம்மள்கிட்ட கேட்குறது, அது இங்கே மட்டும் இல்லை, யூகே மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து யூஎஸ்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறது வந்து எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் வருது. ஏன் அப்படின்னா பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, டீசல் விலை அதிகமாகிடுச்சு. இது எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்களே, காசு நல்லா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் உட்காந்துருக்க ஒரு நபர் 2 பேரும் இந்த விஷயத்தில் நாங்கள் 6 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கார் வந்து இது வந்து EQB மெர்சிடிஸு. EQB இது பேருனா எலக்ட்ரிக்கு. ஸோ ஃபுல் எலக்ட்ரிக்கு, சரியா? ஸோ இது வந்து நான் ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் கார் வேணுமா வேண்டாமா, இப்போ ரெடியா எல்லாம் இந்த ஊர் மெயின்லி யூகே ரெடியா, அது மட்டும் இல்லை என்னென்ன நாங்கள் கஷ்டங்கள் இல்லை என்னென்ன ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நான் பயங்கர கார் பற்றி தெரிஞ்ச, பயங்கர டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு, கார் பற்றிலாம் பயங்கரமாக தெரியும், பயங்கர கார் பைத்தியம் அப்படிலாம் இல்லை. கார் இருந்ததுன்னா ஸ்டியரிங் இருக்கணும், பிரேக் அடிக்கணும், வண்டி ஓடணும், அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட்டு. ப்ளஸ் கொஞ்சம் ரன்னிங் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும், இதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து இந்த கார் வந்து எலக்ட்ரிக் கார் வேணுமா வேண்டாமான்னு பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்டு, பிளைண்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஹா இது வாங்கினா நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகும், பெட்ரோல் மிச்சமாகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா அது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோட மைனஸஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து, இந்த கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு சார்ஜபிள் பாயிண்ட் போட்டே ஆகணும். ஸோ அந்த சார்ஜிங் பாயிண்ட் போட்டிங்கன்னா, ஒரு சார்ஜிங் பாயிண்ட் போடுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 pounds, நம்ம ஊர் இதில் 1 லட்சம் ஆகுது. அது மட்டும் இல்லை, யூகேல உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் அதிகமாகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வர வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கார் இந்த மாதிரி காரை சார்ஜ் பண்ணணும், 170 miles போகிற வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்னா ஹோல் நைட்டுக்கு சார்ஜ் பண்ணணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours, ஹோல் நைட்டு கூட இல்லை, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours வந்து ஃபுல் சார்ஜுக்கு ஆகிடுது. ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஸோ அது ஒரு மைனஸ். என்னன்னா, நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணி ஆகணும். அதான் கிலோவாட்ஸ் வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் கிலோவாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே டக்குன்னு முடிச்சோமா அப்படின்னு ஜிங்குன்னு போய் ஜங்குன்னு வந்துட முடியாது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இதுவே காசாக்குறதுக்கு வேறு மாதிரி டைப்பு கொண்டு வந்துட்டானோ. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிறதுக்கு 500 மைல் வைங்க. இந்த கார் என்ன சொல்லணும்னா 240 மைல் கொடுக்குது. அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 150 இல்லை 160 மைல் கொடுக்குதுன்னு வைங்க. இந்த 160 miles போகும்போது நீங்கள் வந்து நடுவில் ஒரு டைம் பிரேக் எடுக்கணும், எடுத்து திருப்பி சார்ஜ் பண்ணணும். ஸோ நடுவில் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஸ்லோ சார்ஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 24 hours ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தான் வந்து புதுசாக ஒரு ஸ்பின்னை போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜஸ் எங்கள்கிட்ட இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிலோவாட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5p, இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5p ஆகுதுன்னு வைங்க, அங்கே அப்படியே 60p ஆக்கிடுறாங்க. ஸோ 60 பைசாக்கு ஒரு கிலோவாட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சீக்கிரம் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த சீக்கிரம் சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு ஃபுல் சார்ஜுக்கு உங்களுக்கு வந்து 40 to 45 minutes ஆகுங்க.
ஸோ நம்ம பெட்ரோலோ டீசல் வண்டியோ வச்சுருந்தோன்னா அப்படி போனோம், ஒரு செகண்டில் போட்டோம், ஒரு மேக்ஸிமம் 5-10 மினிட்ஸு போய் ஒரு காஃபி வாங்கினோம், கிளம்பிட்டோம். உங்களுக்கு லாங் ஜேர்னியில் பிரச்சனையே இல்லை. பட் இந்த இதில் என்னென்னா அது வந்து போய் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணி ஒரு 40-45 மினிட்ஸ். இப்போல்லாம் எங்களுக்கு வந்து அது ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போய் அங்கே உட்காந்துட்டு எங்கேயாச்சும் போய் அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியும் வந்து காரை விட்டுட்டு வெளில போகணும், செலவு எக்ஸ்ட்ராவாக ஆகுது. எல்லாருமே நாங்கள் 5 பேர் சாப்பிட்றோன்னு வைங்க, எல்லாம் சாப்பிட்டு வரும்போது அதுவே ஒரு 50-60 பவுண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறது அது ஒரு 60 பவுண்ட் ஆகிடுது. ஸோ 100 பவுண்டு இந்த மாதிரி 10,000 ரூபா அப்படியே போயிடுது டக்குன்னு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த சார்ஜிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதில் ஒன்று நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இது பண்ணுறேன். இப்போ இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து பிபி தனியாக போட்டிருக்கான், ஷெல்லு தனியாக போட்டிருக்கான். இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கானோ. இவனு என்ன வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணல. இப்போ பெட்ரோல் பங்க்னா எல்லாருமே நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு எடுத்தோமா ஃபில் பண்ணோமா எல்லாமே ஒரே டைப்பில் தான் இருக்கும். இவனும் அப்படி இல்லை. ஒருத்தனுக்கு ஆப்பில் போடணும், ஒருத்தனுக்கு கார்டில் போடணும், இன்னொருத்தன் கீ செயின் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி கீரிங் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தனித்தனி ஆப், ஒரு ஆப்பு. அந்த ஒரு ஆப்பை வந்து ஆப் அடிக்குது. என்னன்னா ஒரு ஆப்பும் வந்து வேற ஸ்டைலில் ஒர்க் ஆகுது. ஒரு ஆப் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் பண்ணா அதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னொன்று, இப்போ வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த மைலேஜ் ஆன்சைட்டின்னு ஒன்று, இந்த கிட்டு நடுக்கம் வருது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரேஞ்ச் ரோவர் வந்து வச்சிருந்தப்போ நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் எவ்வளோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் ஆச்சும் யூரோப் போயிட்டு வந்துடுவோம். வாங்கி 6 மாதம் ஆச்சு, யூரோப் போவே இல்லை. ஏன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பயம் இருக்குது. அந்த பயம் என்னென்னா இந்த இது மைலேஜ் ஆன்சைட்டிம்பாங்க. இங்கேருந்து நான் வந்து எங்கேயாச்சும் போகிறேன்னா நான் பிளான் பண்ணும், நடுவில் எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே நான் வந்து சார்ஜ் பண்ணணும், சார்ஜிங் பாயிண்ட் அது இல்லைன்னா. இப்போ என்னென்னா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சார்ஜிங் பாயிண்ட் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேறானோ. திருப்பி அந்த இஷ்யூவை ஒர்க் அரவுண்ட் இருந்ததுன்னா அந்த ஒர்க் அரவுண்ட்லேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட், இப்போயே நான் சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு ஷெல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. கார்டில் வேலை பார்த்துட்டு இருந்தது, கார்டு வந்து இப்போ வேலை பார்க்கறது இல்லை. இது வந்து 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. இப்பயும் அதே கேஸ் தான். அதுக்கு ஒரு ஸ்மூவ்னு ஒரு ஆட் கொடுத்துருக்கான், இது ஆப் கொடுத்துருக்கான். அந்த ஆப் வழியாக போனால் தான் இப்போ ஒர்க் ஆகுது. இந்த கார்டு இது இன்னும் ஃபிக்ஸே பண்ணல, அங்கேயே தான் கிடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போனீங்கன்னா ஒரு 3 சார்ஜிங் பாயிண்ட் இருக்குன்னு வைங்க, 3 சார்ஜிங் பாயிண்ட்டும் இல்லை 2 சார்ஜிங் பாயிண்ட் அவுட்டாக இருக்கும். என்னென்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க இப்போ எல்லாருமே புதுசாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சி இழுத்துட்டாங்க, இடிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம போவாங்க, ஐயோ நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு 4 கார் இருக்கும். ஸோ இந்த 40 நிமிஷம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த வெயிட் எல்லாம் போய் உங்களுக்கு சில டைம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகிடும். இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. 2ல் 1ல் ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு, இன்னொன்று 3 இருக்கு. 3ல் எப்பயும் வந்து அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த ஆப் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க இப்போ போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குன்னு நாங்கள் ஆப்ல காமிக்கிறோம். சில ஆப்ஸ் வந்துருக்கணும். இந்த ஆப் வந்து திருப்பி அவனும் ஆப் அடிக்கிறோம். என்னன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து வீட்டில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட்னா அதையும் ஆட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நம்ம போனோம்னா திடீர்னு காமிக்குது சார்ஜிங் பாயிண்ட்னு. நாங்கள் 2-3 டைம் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தா யார் வீட்லேயோ வாசலில் போய் நிற்கிறோம், பார்த்தா அது அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 kW. அப்போ தான் உங்களுக்கு 40 நிமிஷத்தில் முடியும். அது கீழே எது இருந்தாலும் 40ல் முடியாது. ஏன்னா அது கீழே வந்து 50-60 அப்படிலாம் இருக்குது. அதுக்கு 2 hours 3 ஹவர்ஸ்லாம் ஆகும். இன்னொன்று நிறைய இடத்துல டெஸ்கோலாம் பார்த்தீங்கன்னா 7 kW தான் வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டே ஆகணும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து சார்ஜஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இஷ்யூ. ஸோ இன்னும் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, யூகே ரெடி ஆகலை. ஸோ இன்னும் யூகே ரெடியாக இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று ஹைப்ரிடு இல்லைன்னா பெட்ரோல் டீசல்லையே நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய சேவிங்லாம் ஆகிறது இல்லை. ஸோ எங்களுக்கு பயங்கர லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது கார்க்குள்ளார வரும். கார் இப்போ வந்து 215 சொல்லி விற்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தா மேக்ஸிமம் சார்ஜ் எங்களால் 240 தான் பண்ண முடியுது. ஓகே, அதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் ஹீட்டரை போட்டேன் இப்போது, இல்லை வந்து நான் வந்து இது ஏசி போட்டேன்னா டக்குன்னு ஒரு 20 மைல் 15 மைல், இது டிபெண்ட்ஸ் ஆன் எந்த டைம்னா 30 மைல் கூட அப்படியே கம்மியாயிடுது டக்குனு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 65 இதுக்கு 63 காமிக்குது. இப்போது நான் ஆன் பண்ணிட்டேன், வண்டி இதாகுது. இப்போ நான் இது ஹீட்டர் ஆன் பண்ணுறேன் பாருங்க, ஆன் இருக்கா? ஓகே பாருங்க,
அப்படியே குறையுது. 5 miles பரவாயில்ல. நமக்கு வந்து மெயினா வந்து வின்டர் டைம்ல தான். அதான் வின்டர் டைம்ல தான் சொல்றேன். எப்படின்னா ஒரு டைமுக்கும் டிஃபர் ஆகுது. வின்டர்ல பயங்கரமா குறையும் அது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி இருக்கோ அது காரோட இது இருக்கு. ஸோ நாங்கெல்லாம் என்னன்னா வின்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல ஆரஞ்சு ட்ரெஸ் எல்லாருமே ஃபுல்லா வெளியில எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணி வண்டிக்குள்ள இருப்போம். தொப்பி போட்டுட்டு எல்லாமே கழுத்து காதெல்லாம் மறைச்சிட்டு ஹீட்டரே யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம்னா அப்பப்போ ஃபாக் ஆகிடும். ஃபாக் ஆகும்போது கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பயங்கரமா வந்து லக்ஸரி அடிஷன் சொன்னா கூட நாங்கள் வந்து அம்பாசிடர் மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ கூட திடீர்னு காற்று வேணும்னா நான் வந்து 2 விண்டோ கீழே தள்ளிட்டு கழுத்தை வெளியில் விட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது வந்து சில மைனஸஸ். இன்னும் வந்து இந்த வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை. இந்த வண்டிங்களும் என்னன்னா எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years 3 yearsல இன்னும் டெக்னாலஜி அதிகமாகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இது கொடுத்துட்ருக்காங்க ஃபுல் நம்ம எலக்ட்ரிக்னு சொல்லும் போது. ஸோ வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண முடியாது. அந்த இதுக்குள்ளார போகணும். அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ குறையும் எப்போ அதிகமாகும்னு சொல்லவே முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து மைனஸாக இருக்குது. பிபி ப்ளஸ்னு ஒரு சார்ஜர் இருக்கா, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தனித்தனி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்த சர்ச் பண்ணோன்னா ராம்ஃபோர்டு இங்கே ஒரு சார்ஜர் தெரியுதா, இதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே பாருங்கள் 108 இருக்குது. இப்போ 108 இங்கே அவைலபிள்னு சொல்லிட்டு பாக்கி 2 யூஸ்ட் இருக்குது. அந்த ரைட்டில் காமிச்சேன்னா 09 10 வந்து யூஸ்ட் இருக்குது. இப்போ வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். அங்கேயே எடுப்போம் வாங்க. இந்த சார்ஜிங் பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த டைப் தான் நம்மளோட ப்ளக்கு வச்சு இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து அவைலபிள் இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து சார்ஜ் நான் சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக சார்ஜ் காட்டுதுங்க எங்களுக்கு. இங்கே அப்படி இங்கே சார்ஜ் ஆகும்போது இங்கே இது க்ரீன் கலர் ஆகிடும். இங்கே க்ரீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்களோட வழக்கம் என்னன்னா இதை அப்படியே சார்ஜில் போட்டுட்டு ஒன்று காப்பி கடையில் போய் காப்பி வாங்குறது, இல்லைன்னா ஒருத்தர் உட்காந்து மொக்கை போடுறது. எங்களுக்கு டேட் நைட்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த டைமில் தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இப்படி வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் ஆகும். இங்கே பாருங்க, ஃபாஸ்ட் சார்ஜர்னு பார்த்தீங்க 29 இருந்தது, இப்போ 45 ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம். ஃபுல்லாக சார்ஜ் பண்ணல, ஒரு 70% பண்ணணும். இங்கே 70 to 80% பண்ணியிருக்கோம். 176ல் இப்போ இருக்குது. ஓகே, 176 மைல்ஸில் இருக்குது. இப்போ திடீர்னு எனக்கு வந்து ஹீட்ரு போடணும் அப்படின்னு சொன்னால் ஏசி ஏதாச்சும் போடணும்னா இங்கே பாருங்க போட்டேன், ஆன் பண்ணிட்டேன். 176ல் இருந்தது, 176ல இருந்தது, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. 170ல இருந்ததா, மறந்துடுறேன். 175ல இருக்கு, திருப்பி ஆன் பண்ணுங்க. இப்போ 175ல இருக்கு பாருங்க. இப்போ நான் ஹீட்டர் ஆன் பண்றேன். 162 போயிடுச்சு. ஸோ டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு 13 மைல்ஸ் அப்படியே சாப்பிடுது. ஸோ அதுதான் இதோட ப்ராப்ளமு. இந்த டைம்ல பரவாயில்ல, பட் வந்து வின்டர் டைம்ல வந்து சில டைம் வந்து 40 மைல்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஏன்னா வந்து வெளியில ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி அது கன்சியூம் பண்ணும்போது அப்படியே பயங்கரமா எடுக்கும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒரு கார்ல. நாங்கள் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா ஜம்பர் எல்லாம் போட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ டெஃபினட்டா வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த மைனஸ். ஓகே, டெஃபினட்டா இது ஒரு ஒன் ஆஃப் த மைனஸ். இந்த மாதிரி நிறைய மைனஸஸ் இருக்கு.
அதெல்லாம் ப்ளஸ்ஸாக நிச்சயமாக மாறும். பட் அந்த டைம் வரை வெயிட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் யாருக்கும் எதுவுமே அட்வைஸ் பண்ணல, இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்கன்னு, அது உங்களோட முடிவு. ஓகே, ஆனால் வந்து ஃபைனலாக வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் லோக்கலாக இப்போ வந்து ஒரு ஸ்கூல் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, பக்கத்துலேயே ஒரு 5 மைலுக்குள்ளாரே அந்த ரேடியஸ்குள்ளாரே பண்ணணுன்னா ஒரு குட்டி எலக்ட்ரிக் காரு நல்ல உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் கொடுக்கும். ஓகே, ஆனால் அதே பட்சத்தில் அதே இதில் நேரத்தில் நீங்கள் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, எப்பயும் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, வீக்கெண்ட் ஆனால் பசங்களோட வெளில போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போது வந்து இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, யூகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் அவ்வளோ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3வது பாயிண்ட் வந்து நீங்கள் பயங்கரமான பிளானிங்கு, எல்லாமே வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளானிங்கோடு பண்ணுவீங்கன்னா இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணால் கூட நீங்கள் ப்ராப்பராக எங்கெங்கே பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு ஒன்றுக்கும் தெளிவாக டு த பாயிண்ட் டு த டீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா ஸ்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டெசிஷன் நீங்களே எடுத்துக்கணும். எங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சோன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவோன்னு. ஸோ வீட்டில் சார்ஜிங் இருக்கும்போது அதுவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. பட் என்னென்னா ஸ்டில் லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு இட் வில் பி அ பெயின். அது மட்டும் நிச்சயமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் நேற்றும் முந்தா நாள் தான் பார்த்தோம், 175 கிலோவாட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க சார்ஜிங்கில். ஸோ இன்னும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் சீக்கிரம் வந்து டெவலப் ஆச்சுன்னா, மெயின் திங் வந்து அந்த கேப்பை குறைக்கணும். நம்ம பெட்ரோல் போட்டு போகிற மாதிரி டக்குன்னு போனோமா சார்ஜ் பண்ணிட்டு போனோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துரும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இதுதான் எங்களோட வேர்டிக்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் விடணுன்னா கீழே விடுங்க. தேங்க்யூ.